கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்திடுவோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதித்து வந்தோ. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிப்போம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசனுங்கிற இடத்துல நம்ம பேரை போட்டு சொல்லலாம். நீ என் தாசன். நெமிலி திருச்சபையே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. யாக்கோபு தேவனோடு கூட ஒரு நெருக்கமான உறவில் இருந்த கர்த்தருடைய ஒரு தாசன். வேதத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா என்று சொல்லி அநேகருக்கு இந்த தாசன் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்தது என்பதை நாம் பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாப்போக்கு நதிக்கரையில் எல்லாவற்றையும் அவன் ஒதுக்கிவிட்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிடேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டு இரவெல்லாம் போராடினான். இரவெல்லாம் போராடின அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன் பெயர் என்ன என்று சொல்லி கேட்டு அவன் தன்னுடைய பெயரை யாக்கோபு என்று சொல்ல, இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல, இனி இஸ்ரவேல் என்று சொல்லி அவன் பெயரை ஆண்டவர் மாற்றி ஒரு புது வாழ்வை அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி ஞானஸ்தானத்தில் அநேகர் நாம் பெயர்களை மாற்றுவோம். ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். இங்கே யாக்கோபு இஸ்ரவேல் என்ற பெயர் மாற்றப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமாக அவன் வாழ்ந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு நெருக்கமாக இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு அது போய்விடும். ஆகையினாலே நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நெருக்கமான, அவருக்கு சிநேகிதராக நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போது தான் நாம் ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்ல முடியும், இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தாசனாய் இருந்தால் என்ன ஆசீர்வாதம்! இந்த யாக்கோபு வாழ்க்கையில் அவன் தாசனாக என்னென்ன பலன்களை, ஆசீர்வாதங்களை பெற்றான் என்கிற காரியத்தை 4 காரியத்தை வேகமாக உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாசன் என்று சொன்னால் சர்வன்ட், அன்பினால் கட்டப்பட்டவன் என்றெல்லாம் எபிரேய வார்த்தைக்கு அர்த்தமாக வருகிறது. ஆக இந்த தாசன் அந்த பெயருக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை என்னென்ன விதத்தில் இந்த யாக்கோபு பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கும்போது ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன்
இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக சொல்கிற ஒரு வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. 49வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற நெமிலி வைர விழா திருச்சபை மக்களே, நீங்கள் ஆண்டவரால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ என் தாசன், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 115ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவர் அவர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். உலகம் முழுவதும் 850 கோடிக்கு அதிகமான மக்கள் இருக்கும்பொழுது தம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆம், யோசேப்பு வாழ்க்கையில் அவருடைய சகோதரர்களால் அவர் மறக்கப்பட்ட சூழ்நிலை, போத்திபார் வீட்டில் அங்கே மறக்கப்பட்ட சூழ்நிலை, சிறையில் அடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் பானபாத்திரக்காரனால் மறக்கப்பட்ட சூழ்நிலை, அந்த நேரத்தில் ஆண்டவர் இதோ அந்த இடத்திலிருந்து அவனை அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஏரியா இயக்குனரும் அதை செய்தியில் வாழ்த்து செய்தியில் சொன்னார்கள். ஆம், தேவன் யோசேப்பும் ஆண்டவருக்கு ஒரு தாசனாக இருந்தபடினால் தேவன் யோசேப்பை மறக்கவில்லை. யோசேப்பை மறக்காமல் ஆண்டவர் அவரை உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள், சம்பவங்களை வைத்து கர்த்தரனை மறந்து விட்டாரோ, ஆண்டவரனை கைவிட்டு விட்டாரோ, இதோ அவருக்கு நான் தூரமாய் போய்விட்டேனோ என்று சொல்லி பதற வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய தாசராய் இருக்கும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எபிரேயரில் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் மோசையின் பெயரை பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 24 27 வரை பார்க்கும் பொழுது அங்கே மோசே பார்வோனின் குமாரத்தின் மகன் என்கிற அந்த ஸ்தானத்தை தள்ளி விடுகிறான். ஆண்டவருக்காக அவன் தள்ளி விடுகிறான். காரணம், இதோ பார்வோனின் குமாரத்தின் மகனாக இருந்தால் அவன் எகிப்துக்கு ஒரு ராஜாவாக வர முடியும். இந்த மேன்மை எனக்கு வேண்டாம், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நான் துன்பம் அனுபவிப்பதே எனக்கு மேலானது என்று சொல்லி அதை அவர் தெரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாக அந்த மோசே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை மோசே பார்வோனி குமார்த்தி மகளாக இருந்து அவன் எகிப்துக்கு ராஜாவாக மாறியிருந்தால், எகிப்தின் தலைநகராக கைரோவில் இருக்கிற மியூசியத்தில் அங்கே இருந்த அநேக அந்த ராஜாக்களின் அந்த சடலங்கள் கண்ணாடி பெட்டியில் என்ன பண்ணப்பட்டிருக்காம், வைக்கப்பட்டிருக்கிறதாம். அந்த வைக்கப்பட்டிருக்கிற அந்த எல்லா ராஜாக்களின் அந்த உடல்களும் ஒரு கருவாட்டை போல காய்ந்து, அந்த பிரமிடுகளில் இருக்கின்ற அந்த எல்லா உடல்களும் அந்த மியூசியத்தில் கண்ணாடி பெட்டிக்குள்ளே கருவாடு போல காய்ந்த நிலையில் இன்றைக்கும் இருக்கிறதாம். ஒருவேளை மோசே அப்படி அவன் ஆசைப்பட்டு இருந்தால் இன்றைக்கு இதோ அந்த கைரோவில் அந்த மியூசியத்தில் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கண்ணாடி பெட்டியில் ஒரு கருவாட்டை போலத்தான் காஞ்ச நிலையில் இருந்திருக்கணும். ஆனால் அவன் ஆண்டவர் மேலே விசுவாசமாய் இருந்தபடினால், ஆண்டவருடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசித்தபடினால், ஆண்டவருடைய தாசனாய் அவர் இருந்தபடினாலே நாம் வேதத்திலே மார்க் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் மர்ருவ மலையில் அங்கே அவரோடு கூட மோசையோடு கூட எலியாவோடு கூட அங்கே தோன்றுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே மகிமை நிறைந்தவராய் அங்கே மோசே இருந்தார் என்பதை நாம் அறிகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்களும் நானும் கூட இதோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் அவருடைய தாசனாய் நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. ஒருவேளை நீ கானானை சுதந்திரிக்க மாட்டாய், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாதபடினாலே கானானை நீ தூரத்தில் பார்ப்பாய், அதை பங்கிட மாட்டாய் என்றெல்லாம் அவன் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தண்டனை அவன் பெற்றிருந்தாலும் அவன் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானவராக, தேவன் பார்வையில் உண்மையானவராக இந்த மோசே காணப்பட்டபடினாலே, ஒரு தாசனாய் காணப்பட்டபடினாலே ஆண்டவர் அவரை மறுரூப மலையில் அங்கே எலியாவோடு தோன்றும்படி உதவி செய்தார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். ஆண்டவர்
ஒரு பிள்ளையாக, ஒரு தாசனாக இருப்பதை நீங்கள் எப்பொழுதும் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது தேவன் உங்களை மறப்பதற்கு அவர் ஒரு அநீதி உள்ள தேவன் அல்ல. எபிரேயர் 6:10 அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை மறப்பதற்கு ஒரு அநீதி உள்ள தேவன் அல்ல. மனிதன் மறந்து போகுவான். சொந்த கணவன், மனைவி, பிள்ளைகள் மறந்து போவார்கள். நீ யார் என்று கேட்பார்கள். உனக்கு எனக்கு என்ன தொடர்பு என்று கேட்பார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. நாம் பாடுகிற என்னை மறவா இயேசுநாதா அந்த பாடலை எழுதிய நவரோஜா அவங்க ஊழியத்துக்கு ஒரு இடத்துக்கு அவங்க வெளிநாட்டுக்கு புறப்பட்ட போது தாயார் வந்து ஆனால் கடைசி வரைக்கும் தாயார் வந்து தன்னை அனுப்பாத, தன் வீட்டார் வந்து அனுப்பாத அந்த சூழ்நிலையில் தான் என்னை அங்கலாய்ப்போடு வந்திருப்பேன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் நம்மை மறவா. எப்படி இருந்தாலும் நமக்கென்று குறித்த நேரத்தில் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுமா? அல்லேலூயா. இரண்டாவதாக, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர். ஏசாயா 41:8 9 வாசியுங்கள். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, உன்னை எடுத்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நான் உன்னை எடுத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மை வெறுத்து விட மாட்டார். அல்லேலூயா. இயேசு ஒருவரையும் கைவிட தெரியாதவர், எவரையும் மறக்க தெரியாத ஒரு ஆண்டவர். அவர் நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை தள்ளி விடுவதில்லை, நீ என் தாசன் என்று சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? உன்மேலே அளவு கடந்த அன்பை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. 49வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற நெமிலி வைர விழா திருச்சபையின் தேவ பிள்ளைகளே, உங்கள் மேலே ஆண்டவர் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறார். நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. யார் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுத்து விடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஏனென்றால் நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். கரங்களை தட்டி அந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் அவருடையவராக உங்களை என்னையும் நீ என் தாசன் என்று அழைக்கிற இடத்துல நாம் இருப்போமாக. யாக்கோபின் வாழ்க்கையை பாருங்க. 32ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறான். ஏற்காக ஆண்டவர் சமூகத்துக்கு போனான். தன்னுடைய சகோதரன் தன்னை சந்திக்க வருகிறான். ஏசா பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சொன்ன அந்த காரியம் அவனுக்கு ஞாபகம் வருகிறது. ஐயோ, என் சகோதரனை கொன்று விடுவானோ என்று சொல்லி யாப்போக்கு நதிக்கரையிலேயே தன்னுடைய மனைவிமாரையும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு வந்தவன் இந்த யாக்கோபு. அவன் தன்னுடைய சகோதரனை சந்திக்கிற அந்த நேரம் வருகிறது. என்னாகுமோங்கிற பயம் அந்த சூழலில் ஆண்டவருடைய அந்த சமூகத்தோடு கூட, ஆண்டவருடைய அந்த பிரசனத்தோடு கூட, ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து போன இந்த
யாக்கோபு ஏசா அவனை பார்த்த மாத்திரத்தில் சமாதானமாய் அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்களுக்கு எதிராய் ஏசாவை போல வைராக்கியமாய் அவனை கொன்று போட்டு விடுவேங்கிற எண்ணத்தோடு வருகிற பிள்ளைகளையும் ஆண்டவர் அவர் அப்படியே சமானமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. சீறிக்கொண்டு வருகிறவர்களையும் சீராக்கி விடுவார். நம்முடைய ஆண்டவர் நம்மை வெறுக்கிற பிள்ளைகளையும் வெறுக்காமல், இதோ நீ என் தாசன், நான் உன்னை வெறுப்பதில்லை என்கிற வார்த்தையின்படி இங்கே ஏசா அவன் யாக்கோபோடு கூட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் யாக்கோபு செய்த காரியம் என்ன? 33ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவன் சுக்கோத்தில் போய் ஒரு வீடு கட்டி அங்கே குடியிருக்கிறான். வேகமாக சொல்கிறேன். அதனாலே அங்கே நடந்த காரியம் என்ன? சுக்கோத்தில் போய் குடியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்தொடுதலைன்னு சொல்லியிருக்கிற ஆண்டோடைய வார்த்தையின்படி நீங்கள் நான் நடக்கும்போது ஆண்டவரோடு நம்ம என்னென்ன பொருத்தனைகளை செய்கிறோமோ, ஆண்டவரோடு கூட என்னென்ன உடன்படிக்கை செய்கிறோமோ அதை நிறைவேற்றுவதில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இங்கே யாக்கோபு தான் தகப்பன் வீட்டிலிருந்து மாமன் வீட்டுக்கு போகும்போது அவன் செய்த உடன்படிக்கையெல்லாம் மறந்து போய்விட்டான். சுக்கோத்தில் வீடு கட்டி அவன் குடியிருக்கிறான். நடந்த காரியம் என்ன? தீனாள் அங்கே தீட்டுப்பட்டு போகிறாள். அங்கே சிமியோன் நிமித்தமாகவும் லேவி நிமித்தமாகவும் அங்கே அந்த தேசத்தில் அவனுடைய வாசனை கெட்டு போகிறதை, அவனுக்கு ஒரு கெட்ட பெயர் வருகிறதை நாம் 33ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் பிறகு 35ஆம் அதிகாரத்தில் வரும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்கிறார். அல்லேலூயா. திரும்பி வந்தவன் இதோ ஏசாவை இடத்தில் ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, சமானத்தை பெற்றுக்கொண்டவன் உடனடியாக தான் அந்த பெத்தேலில் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணி வந்தேனே, அந்த இடத்துக்கு போக வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லாமல் அவன் சுக்கோத்தில் வீடு கட்டின நிமித்தமாக பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை சந்திக்கக்கூட நிலை வந்தது. திரும்ப ஆண்டவர் அவனோடு கூட பேசி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்கிறார். நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடுவதில்லை. நீ தவறு பண்ணினாலும் நீ என் தாசன் யாக்கோபே, நான் உன்னை வெறுத்து விடுவதில்லை. நீ பெத்தேலுக்கு போ என்று சொல்லி அங்கே அவரை பெத்தேலுக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த பெத்தேல் தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற இந்த தேவாலயமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பெத்தேல் தான் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தை அதிகமாய் உணரவும், ஆண்டவரை அதிகமாய் ஆராதிக்கவும் தேவன் தந்திருக்கிற ஒரு அற்புதமான சபையாக இருக்கிறது. 49 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தந்தை பேராயர் மற்றும் நம்முடைய பேராயர்கள் வழியாக தேவன் இந்த இடத்துல இந்த இடத்தை வாங்கி அவர் இந்த 49 ஆண்டுகள் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆம், இந்த சபை அது ஒரு தோட்டமாக இருக்கிறது. ஆகையால் தோட்டத்தில் நீங்களும் நானும் பல இடங்களிலிருந்து, ஆங்காங்கே நெமிலியின் சுற்றி இருக்கிற இடத்திலிருந்து, சபையை சுற்றிலிருந்து இங்கே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நாட்டப்பட்டு இருக்கிறோம். 92ஆம் சங்கீதம் 13, 14, 15 வசனங்களில் வாசிக்கிறவனமாக கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்கிற வார்த்தையின்படி இந்த ஆலயத்தில் நாம் நாட்டப்பட்டு இருக்க ஒரு 5 வருஷமாக, 10 வருஷமாக, 15, 20 அதற்கும் அதிகமாக, ஒருவேளை அந்த தொடங்கின நாளிலிருந்து நம்மிலே சிலர் இதிலே நாம் நாட்டப்பட்டு இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிற பெரிய சொத்து இந்த திருச்சபை. கரங்களை தட்டி நம்முடைய தேவாலயத்துக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. இந்த நெமிலியில் உங்களுக்கு எனக்கும் சொந்த இடம் இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் சொத்தாக அவருடைய ஆலயத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தேவாலயத்தை தந்திருக்கிறார். ஆக இந்த தேவாலயம், ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வேதாகமம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அருமையான நம்முடைய போதகர், ஏரியா இயக்குனர், மற்ற போதகர்கள், நாங்கள் எல்லாம் இதோ ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு சொத்தாக, நீங்கள் விசுவாசிகளாக ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு சொத்தாக
இந்த தேவாலயத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால் நாம் எல்லாம் இந்த தேவாலயத்தை நாட்டப்பட்டு சொத்துக்களாக, ஆண்டவருடைய சம்பத்துகளாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு கூட சரியான ஒரு உறவில் இருக்கணும். நீ எழுந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் அங்கே யாக்கோபோடு சொன்னபோது அவன் பெத்தேலுக்கு சென்று தன்னை சீர்படுத்தி எல்லா விக்கிரங்களையும் புதைத்து போட்டு அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் செலுத்தி ஏல் பெத்தேல் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறான், பெயரிடுகிறான். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த தேவாலயத்தை ஒரு பெத்தேலாக, ஒரு ஏல் பெத்தேலாக அவர் கொடுத்திருக்கிறார். அதனால் அவரோடு கூட அந்த உறவை எந்த சூழ்நிலையிலும் நம்ம உடைத்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ என் தாசன், நான் உன்னை வெறுப்பதில்லை, நான் உன்னை வெறுப்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்திரத்தில் பயணிக்கும் போது அந்த வனாந்திரத்தில் அங்கே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அதை சுற்றிலும் அவங்க கூடாரம் போட்டு இருந்தது போல நமக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தை அப்படி அவர் தந்திருக்கிறார். ஆகையினாலே நாம் இந்த சபையிலே நாட்டப்பட்டு இருக்கிறோம். நான் அனாதைங்க, எனக்கு யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் இந்த இடத்தில் நாம் கூடி வருகிறோம். அல்லேலூயா. ஆகையினால் இந்த இடத்துல வந்து ஆண்டவரோடு கூட உறவில் நம்ம இருக்கும்போது தேவன் நம்மை சீர்படுத்துகிறார். தம்முடைய வசனத்து வழியாய் நம்மை உருவாக்குகிறார், நம்மை நேர்வழி நடத்துகிறார், நமக்கு தேவனுக்கு நேராக நம்மை திருப்புகிறார், பரலோகத்துக்கு நேரான அந்த வாழ்வுக்கு நேராய் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆகலாம் இந்த சபையில் சரியான ஒரு தொடர்பு வைத்துக்கொள்ளணும். சபையில் என்ன நடக்குன்னே எனக்கு தெரிலங்க, யாரும் சொல்லவும் மாட்டிக்காங்க அப்படின்னு சொல்லி சிலவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. காரணம், அவங்களுக்கு சபையோடு ஒரு தொடர்பு இல்லை, சபை ஊழியரோடும் தொடர்பு இல்லை, சபை மக்களோடும் தொடர்பு இல்லாதனால அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யாரும் அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த சபையில் உங்கள் உறவு சீராக இருக்கும்போது பரலோகத்துக்கு நேராய் அழைத்து போக வரைக்கும் இந்த சபை இதில் இருந்து ஆண்டவர்களை நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கி அநேக யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் அநேக காரியத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், சபை காரியங்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். சபை காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 49 அடுத்த 50க்கு இன்னும் என்னென்ன திட்டங்கள், என்னென்ன தரிசனங்களை உங்கள் போதகர் வழியாக, ஏரியா ஐக்குனர் வழியாக நீங்கள் இன்னும் பெற போகிறீங்களோ தெரில. நீங்கள் அதெல்லாம் செயல்படுத்த நீங்கள் சபையோடு கூட நல்ல உறவில் இருக்க வேண்டும். சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுவது போல எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டுவிடவே கூடாது. ஆகையினால சபையோடு நல்ல உறவு இருக்கணும், உங்களுடைய போதகரோடு நல்ல உறவு இருக்கணும். உங்களை பார்க்கும்போது உங்கள் போதகருடைய உள்ளம் குளிரணும். ஐயோ என்ன நான் எதிர்பார்த்து இவங்க வந்துட்டாங்க, இவ்வளோ நாளாக வரல, இன்றைக்கி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் நீங்களும் உங்கள் போதகரை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடையணும். அவங்களோடு கூட அவங்க நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற, ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு சொத்தாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் குடும்பம், அவங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே இருக்கீங்க. அதனால் நீங்கள் அவங்களோடு கூட இணைஞ்சு இருக்கும்பொழுது ஆண்டவர் உண்மையாகவே இந்த இடத்துல நாட்டப்பட்டிருக்க நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அதனாலே நீ என் தாசன், நான் உன்னை வெறுப்பதில்லை என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த சபையிலிருந்து இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த புன்னை கிராமத்தில் 10 சென்டில் இப்பொழுது இந்த இடம் வாங்குவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்தி இருக்கிறார். இதிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் இன்னும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு, ஆண்டவரே நாங்கள் அப்படியாய் காணும்படி எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவற்றை கேட்போம். 3வது 4வது பாயிண்ட சில நிமிடங்களில் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 42ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். மத்திய 12-18 இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய தாசனாக இருந்தால் ஆண்டவர் தம்முடைய ஆவியை நம்மேல் அமர பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் வித்தியாசமானவர்களாக ஆண்டோடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இதை வெளியே பார்க்கிறவர்கள் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற ஆவியானவரை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வந்துட்டு நாம் அந்நிய பாஷை பேசிவிட்டு வெளியே போய் வேறு பாஷைகளை நாம் பேசிக்கொண்டிருந்தால் நாம் ஜனங்களுக்கு ஒரு நல்ல சாட்சியை வெளிக்காட்ட முடியாது. இங்கே வந்து ஆண்டவரை ஆராதித்து விட்டு வெளியே ஜனங்களை நாம் மன்னிக்காமல் இருந்தால், நாம் விட்டு கொடுக்காமல் இருந்தால், நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நமக்குள்ளே இந்த ஆவியானவர் கிரியை செய்ய
நாம் இடம் கொடுக்கவில்லை என்று தான் அர்த்தம். ஆகையினாலே நாம் அவருடைய தாசராக இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஆவியை நம்மேல் தருகிறார். அந்த பத்திரத்தை கையெழுத்தாயிற்று என்பதை அறிந்தும் இதோ 3 வேளை தானியேல் ஜெபித்து கொண்டே இருந்தான். அது நிமித்தமாக அங்கே அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை வந்ததை நாம் பார்க்கிறோம். சிங்கங்கள் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவருடைய தாசர்களாக இருந்தபடினாலே சூளை 7 மடங்கு சூடேற்ற பிறகும் அங்கே ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆவியானவர் அவர்களோடு கூட உலாவினார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் பெரிய காரியங்களை செய்வோம். தாவீதோடு ஆவியானவர் இருந்தபடினாலே இந்த விருத்த சேதனம் உள்ள, இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் அங்கே விசுவாசத்தோடு முழங்கினதை நாம் 1 சாமுவேல் 17 பார்க்கிறோம். அகல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது தேவன் நீ என் தாசன் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஏசாயா 49 2, 3 வசனங்களே நாம் பார்க்கும் பொழுது அங்கே இப்படி வாசிக்கிறோம். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த 49வது ஆண்டு விழாவில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் ஆண்டவரே நாங்கள் நமக்கு மகிமையாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு கழுதை, கட்டப்பட்டிருந்த கழுதை, அந்த கட்டப்பட்டிருந்த அந்த கழுதை மேலே ஆண்டவர் உட்கார்ந்த போது அந்த கழுதைக்கு என்ன வந்தது? ஒரு மகிமை வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த நாளில் நாம் எதனாலே கட்டப்பட்டு இருந்தாலும், எந்த சூழ்நிலை கட்டப்பட்டு இருந்தாலும், ஆண்டவரே உம்மை சுமக்கிற ஒரு பாத்திரமாக, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஒரு பாத்திரமாக, உமக்கு மகிமையை கொண்டு வர ஒரு பாத்திரமாக என்னை மாற்றும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது கர்த்தர் எப்படி அந்த கழுதையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு மகிமைப்பட்டாரோ அதே போல உங்களிலே என்னிலே அவர் மகிமைப்படுவார். லாசருவை உயிரோடு எழுப்பும்போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி 4 நாட்கள் நாரிப்போர் அவரை உயிரோடு கூட எழுப்பின ஆண்டவர். ஆம், நீ என் தாசன், உன்னில் நான் மகிமைப்படுவேன். இன்றைக்கி நெமிலி திருச்சபையின் ஊழியத்தின் வழியாய் ஆண்டவர் மகிமைப்பட்டு அந்த புன்னை பகுதியில் ஒரு இடம் வாங்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இது உங்களாலே ஆண்டவருக்கு வந்திருக்கிற ஒரு மகிமையாக இருக்கிறது. அந்த இடத்துல எங்களுக்கு சபையாக, மதுரவாயில் திருச்சபையாக ஒரு ஆலயம் கட்டி எழுப்பதற்கு ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு என்ன பண்ணணும், திருச்சபையை கட்ட வேண்டும் என்கிற அந்த தரிசனத்தில் உங்களோடு கூட நாங்களும் இணைந்து இந்த நாட்கள் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நம்முடைய சென்னை பேராயத்து வழியாக கொடுத்திருக்கிறார். ஆகையினால அதிலே உங்களோடு கூட சேர்ந்து நாங்களும் இதோ ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ண போகிறோம்? உயர்த்த போகிறோம். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அதனால் இந்த 49வது ஆண்டு விழாவில் உங்கள் எல்லோரையும் நீ என் தாசன் என்று சொல்லி அழைக்கிற ஆண்டுடைய இதோ தாசர்களாய் நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை, ஆண்டவர் நம்மை வெறுப்பதில்லை. ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்கு தருகிறார். ஆண்டவர் நம்மிலே அவர் மகிமைப்படுகிறார். அப்படி மகிமைப்படுகிற ஒரு பாத்திரங்களாய் நீங்களும் நானும் தொடர்ந்து திகழ கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். தலைவணங்குவோமா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இந்த தெள்ளு பூச்சி